இந்தா கிளம்பிட்டாங்கல்ல. ஐயா அமித்ஷாவை உட்கார வச்சு வரிசையில நின்று நடு மண்டலே கொட்டுறதுக்கு எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரும் தயாராயிட்டாங்க. அநேகமா இவங்க கொட்டுற கொட்டுல ஐயா அமித்ஷா அலர்னாலும் அலறலாம். டேய் புடைச்சிருக்கா முளைச்சிருக்கான்னு பாருங்கடா, இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரிதான்ப்பா. இப்போ இப்போ ஐயா ஆளுநர் இருக்காரு ஆர்.என். ரவி, அவருக்கு ஆப்போசிட்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த தீர்ப்பையே இவங்க எதிர்பார்க்கல. அந்த அதிர்ச்சியில இருந்து இவங்க இன்னும் மீண்டு வரல. அதுக்கு இடையில எல்லா ஸ்டேட்டும் இப்போ ஒன்னா சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு படையெடுக்குது. நாங்க மட்டும் இழிச்சவாயா? ஏன் எங்களுக்கெல்லாம் இவங்களை வச்சிருக்கிறது என்ன ரொம்ப இனிப்பா இருக்கா என்ன? எங்களுக்கு அதே இம்சையத்தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு இதே தீர்ப்பு உடனே வேணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் கிளம்பிட்டாலும் அதுக்கு பிள்ளையார் சொல்லிய போட்டது கேரளா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டை பார்த்து எல்லா ஸ்டேட்டும், பங்காளி உன் பங்க நீ சிறப்பா செஞ்சு முடிச்சுட்ட, இனிமே நீ நின்று வேடிக்கைய மட்டும் பாரு, இவங்களை எப்படி பொழக்கிறோம்ட்டு அப்படின்னு ஒட்டு மொத்தமா கிளம்பி போறாங்களாம். என்னென்ன ஸ்டேட்டு என்னென்ன கேஸ்ல என்னென்ன தீர்ப்பை எதிர்பார்க்கிறாங்க பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி. சட்டசபையில வானொலி இயக்க தலைய நிமிரவே இல்லையா? ஆளு சானவாஸ் பேசிட்டு இருக்காரு, நிமிந்து பார்க்கறதுக்கு கூட அக்காவுக்கு தைரியம் இல்ல, தலைய தொங்க போட்டுக்கிட்டே உட்கார்ந்துருந்தார். அது ஏதோ முறை அவமானப்படுற மாதிரிதான் பேச்சு. சட்டசபையில ஐயா ஸ்டாலின் எக்கச்சக்கமான முறை ஏற்கனவே ஐயா ஆர்.என். ரவிக்கு அடிச்சு சொல்லியிருக்காப்புல. ஏன் ஃபேஸ் பண்ண முடியாம ஐயா ஆர்.என். ரவி எழுந்து ஓடின ஓட்டம்லாம் நமக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் நல்லா தான் நடந்தது. இப்ப என்னன்னா, அவர் சொன்னதெல்லாம் சரிதான், இதை நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லி இருக்கு. ஏற்கனவே ஐயா ஆர்.என். ரவி சட்டசபைகளை உட்கார்ந்து இருக்கப்பய அவர் ஒரு உரை கொடுப்பாரு இல்லையா? அந்த உரைய அதுல ஒண்ணுல கிழிச்சு போட்டுருங்க, அதையெல்லாம் அவையில ஏத்தாதீங்க அப்படின்னு அவருக்கு முன்னாடியே சொன்னாரா இல்லையா? அப்பயே அங்கேயே அவர் தோத்துட்டாரு. அது என்னதான் இருந்தாலும் மேல இருக்கிறவங்க நமக்கு எதிரா வரமாட்டாங்க, அவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க, எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்கன்ற ஒரு நினைப்புல ஆடிக்கிட்டு இருந்தார். அதுதான் உண்மை. இப்ப இங்கன்னு இல்ல, இது இல்லாம கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், இமாச்சல் பிரதேச, வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி பாஜக அல்லாத எதிர்கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்க ஆள்ற மாநிலத்துல எல்லாமே சேம் டிட்டோ பிரச்சனை. நம்ம ஸ்டேட்லயாவது பரவாயில்ல, ஆனா வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் பாலியல் கேஸே கவர்னர் மேல இருக்குது. அங்க அந்த போசையா இருக்காருல்ல, அவர் மேல பாலியல் கேஸ். பட் அதையே இன்னும் பக்கத்துல கூட எடுத்துட்டு போக விடாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எல்லா ஸ்டேட்டுக்கும் ஐயா ஸ்டாலின் ஒரு எனர்ஜி பூஸ்ட் அடிச்சிருக்காப்புல. செய்யுங்க, உங்களுக்கு என்ன, அதாவது இப்படி எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் எல்லாருக்கும் முன்னாடி எடுத்து காமிச்சிருக்காப்புல. இவங்க ஒண்ணு நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் அசைக்க முடியாதவங்களாம் கிடையாது. நாம கொஞ்சம் தம்மு கட்டி பிடிச்சி இழுத்தோம்னா வேரோட புடுங்கி போட்டுடலாம். இதெல்லாம் வேஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி ஊருக்கு அடிச்சு சொல்லலாம் நம்மள. நீங்க அதுக்கு பயப்படாது. இப்ப போயிருக்காங்க பின்னாடியே நமக்கு ஃபாலோ அப்ல கேரளா கிளம்பி போயிருக்கு. அவங்க எப்படி நம்ம கேட்டிருக்காங்க, ஐயா தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன தீர்ப்பு கொடுத்தீங்களோ அதே தீர்ப்பு தான் எங்களுக்கும் வேணும், இங்கேயும் அதே பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு, தயவு செய்து இதையும் பாருங்க. நேரா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஐயா சஞ்சீவ் கண்ணா அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவங்க வழக்கறிஞர் ஐயா வேணுகோபால் இருக்காருல்ல, அவர் போய் நீங்க ஒண்ணு கஷ்டப்படல வேண்டாம், ஏன் அந்த நீங்க ஊனு மட்டும் சொல்லுங்க, நாங்க இப்போ ரெடியா இருக்கிறோம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற பிரச்சனையும் இப்ப நீங்க தீர்த்து வச்ச பிரச்சனையும் ஒண்ணுதான். என்ன, அவங்களுக்கு 4 வருஷம், எங்களுக்கு 2 வருஷம், மேட்ரு எல்லாம் ஒண்ணுதான், டூரேஷன் தான் இருக்கு. அதுக்கு அலறி அடிச்சுக்கிட்டு ஐயா வெங்கட்ரமணி ஓடி வர்றாரு. யாரு? அட்டார்னி ஜெனரல். இவர் சீனியர், இருக்கிறதுல புரிஞ்சீனியர். அவர் பாஜகவுக்கு ஆதரவா ஓடி வர்றார். ஐயா அப்படியெல்லாம் அவசரப்பட்டு தயவு செய்து டபக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க,
இத மட்டும் அந்த பெஞ்சுக்கு கொண்டு போகாதீங்க, இது வேற அது வேறங்கய்யா, இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, இவங்க புரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா சஞ்சீவ் கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஐயா, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியுது, நீ என்ன சொல்ல வர்றன்னு எனக்கு புரியுது, இப்ப நான் சொல்றது கேளு. இப்ப என்ன பண்ணுங்க, ஏற்கனவே இந்த கேஸ் வந்துருச்சு, தீர்ப்பும் வந்துருச்சு. இந்த தீர்ப்புல என்னென்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இது ஒண்ணு ரகசியமாலாம் உடன்படிக்கை எல்லாம் போடல. தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் பப்ளிக் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப கேரளா சொல்றாங்கல்ல, 2 பேருக்கும் ஒரு ஃபேர் சான்ஸ் ஒண்ணு தர்றேன். அந்த ஃபேர் சான்ஸ் என்னன்னா, இதையே அந்த பெஞ்சுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேரளா கவர்மெண்ட் கொடுக்கணும். அதான் இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கு, இதுவும் அதுவும் ஒரே மாதிரியான கேஸ் தான், இவங்க எல்லா ஸ்டேட்லயும் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். நீங்க என்ன பண்ணுங்க, இல்ல இல்ல இந்த கேஸ் டோட்டலா வேற, அந்த கேஸ் டோட்டலா வேற, 7 70 வித்தியாசம் நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க சைடுல ஒரு அஃபிடவிட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த 2ஐயும் கொண்டாந்து என்கிட்ட வை, நான் அதை பாக்குறேன். பார்த்துட்டு ஒருவேளை இதுவும் அதுவும் வேற வேறன்னு நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கேஸ் அந்த பக்கம் நான் கொடுக்க மாட்டேன், நீங்க தைரியமா இருக்கலாம். ஆனா ஒருவேளை என்னடா இது தமிழ்நாட்டு கேஸ் ஃபைல படிக்கிறோமா கேரளா கேஸ் ஃபைல படிக்கிறோமா அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆச்சுன்னு வையேன், உடனே தூக்கி கொண்டு போய் அங்கே கொடுக்க சொல்லிடுவேன். உங்களுக்கு 1 மாசம் டைம் தர்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேரையும், அதாவது டைம் தான் 1 மாசம் தான். ஆனா அவருக்கே நல்லா தெரியும் இந்த 2மே இவங்க என்னதான் பண்றாங்க பார்ப்போம், மத்திய கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்றது பார்ப்போம், அவங்களோட அந்த இந்த தந்தை அந்த புத்திசாலி தந்தை தான் பார்ப்போமே, கொண்டு போக முடியாத அளவுக்கு ஏதாச்சும் கொண்டு வர்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கையிலையும் கொடுத்துருக்கு. இதை வாங்கிட்டு போன வெங்கட்ரமணி ஐயாவுக்கும் தெரியும், இதை வாங்கிட்டு போன வேணுகோபால் ஐயாவுக்கும் தெரியும். இந்த கேஸ் 30ஆம் தேதி முடிஞ்சு 31ஆம் தேதி ஹியரிங் போச்சுன்னா அன்னைக்கு சாயங்காலமே வந்துடும். நீங்க இவங்க ஆர்கியூமெண்டே பண்ண வேண்டாம், ஏன்னா அதுல இருக்குது கிட்டத்தட்ட தமிழ்நாடோட கேஸும் கேரளாவோட கேஸும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். பல்கலைக்கழகம் சார்ந்த பிரச்சனை தான் மோஸ்ட்லி இதுல இருக்குது, கூடவே சேர்ந்து கூட்டுறவுத்துறையும் சேர்த்தாப்புல இருக்கு கேரளால, வேற எதுவும் இல்லை. அதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கவர்னர் தேவையில்லாம தலையையும் காலையும் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காப்புல, அதை அப்படியே கட்டோட தூக்கி கொண்டு போய் அந்த பக்கம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போட்டு விடுங்க அப்படின்றதுதான் கேஸ். இப்ப ஐயா மாறிட்டாப்புல, கேரளா கவர்னர் மாறிட்டார். இப்ப இவர் ராஜேந்திர ஆல்கர் யாரோ ஒருத்தர் இருக்காப்புல, அவர் ஒன்னும் பெருசா பிரச்சனை பண்றது இல்லைன்னு வைங்கள. ஆனா பிரச்சனை பண்ணலனாலும் இருக்கிற பிரச்சனைய பண்ண விடாம, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண விடாம பண்ணிட்டு இருக்கிறது அவர் தான். அவர் நினைச்சிருந்தா அந்த கேஸ முடிக்க எங்க விடுறாங்க, ஏன்னா அவங்க எடுக்கிற டிசிஷனா இது, ஆளுநர் இருக்கிற டிசிஷனே கிடையாது. இங்க அவங்க ஆளுநர் எடுக்கிற டிசிஷனை தான் ஆளுநர்கள் இங்க உட்கார்ந்து அதை அப்படியே படிச்சு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நிறைய பேர், அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவும் இதை நோக்கி இப்ப படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, தெலுங்கானாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், ஜார்க்கண்டா இருக்கட்டும், இவங்கள இமாச்சல் பிரதேசா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆப்போசிட்ல உட்கார்ந்து இவங்க அல்சாட்டியம் தாங்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டைய பசஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, இல்லை அத்தனை பேர் ஒருவேளை இவங்க எல்லாரும் போனாங்க, இது வரைக்கும் வெளியில வரல, ஆனா ஒருவேளை வந்துச்சு வெளியில, இவங்க பண்ண அத்தனை அட்டூழியங்களும் தெரிஞ்சிச்சு. முழுக்க 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 இந்த ஒரு கவர்னர் மட்டும் இல்ல, ஆட்சியில எதிர்கட்சி ஆட்சியில இருக்கிற அத்தனை ஸ்டேட்லயும் இந்த கவர்னர் அத்தனை பேரும் இதே வேலையாத்தான் தெரியுறாங்க. அதான் முழுக்க முழுக்க கல்லாட்டு ஆடிட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆப்போசிட். ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கவர்னர் அரசியல் சாசனத்துக்கு எதிரா தேச விரோதின்ற லெவலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு. அவர் பண்ணது முழுக்க 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 இந்திய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு இருக்கா. அதத்தான் இவர் மட்டும் இல்ல, இவங்க எல்லாருமே ஹே எவ்ரிபடி அப்படின்ற மாதிரி எல்லாருமே இதே வேலையத்தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னு வைங்கள. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் ஒரு கருத்தை அவங்களையும் மீறி வந்தாலும் வரும்,
இந்த முத்து படத்துல வடிவேலு கேட்பார்ல, ஏப்பா டிரைவர் நானும் அப்பையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், காருக்கு எதுக்கு அச்சாணி? அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு எதுக்குடா கவர்னரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு அந்த பாயிண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து நின்னாலும் நிக்கலாம். இப்ப உண்மையிலே ரொம்ப கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறது கவர்னர்ஸ் கிடையாது. ஏன்னா கவர்னர்ஸ்க்கு இது ஒரு கவலையே கிடையாதுன்னு வைங்கள. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டேட்டுக்கு எந்த விதமான சொந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வேணும்னு மல்லு கட்டி உட்கார்ந்து இருக்கிறது அவங்களோட யூனியன் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் இங்க செய்யணும். ஆனா சொல்ல முடியாது. இப்போ இந்த கேஸும் போய் இந்த கேஸும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா மாறுச்சுன்னு வைங்களேன். ஏன்னா கண்டிப்பா ஐயா பதிவாளட்டையும் ஐயா மகாதேவன்ட்டையும் இந்த வழக்கு போனுச்சு அப்படின்னா உடனே தீர்ப்பு வந்துடும். இங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்த மாதிரி இவர் கையெழுத்து போட்டா என்ன போடலன்னா என்ன, அதுக்கு வேல்யூவே இல்லடா. நான் சொல்றேன், நீங்க மாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு இந்த இதுல மசோதாவில் என்ன சொல்லிருக்கீங்களோ அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்கள, தொடர்ந்து அவமானமா போயிடும். இந்த அவமானத்துக்கு இடவழி கொடுக்காம ஒருவேளை அவங்களே மனசு வந்து, ஆனா அதையும் உடனே பண்ண மாட்டாங்க, பண்ண பயந்துட்டாங்கன்றது வெளில தெரியுமே. இப்ப எல்லா ஸ்டேட்டும் கிளம்பு இதுக்கு. ஏன்னா எல்லா ஸ்டேட்லயும் இதே பிரச்சனைகள் நிறைய. இன்னும் ஒரு சில ஸ்டேட்ல ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் பஞ்சாப்ல அதெல்லாம் ரொம்ப கொடூரம். அவங்க எதுக்காக அந்த பஞ்சாப் வச்சுதான் நமக்கு கொடுத்தாங்கன்னு. ஆனா பஞ்சாப்ல என்ன நினைச்சுன்னு பாருங்க, இங்கேயாவது சட்டசபைக்கு வந்துட்டு பாதியில எந்திரிச்சு ஓடினாப்ல அவசரமா ஏதோ பிரச்சனைன்ட்டு. ஆனா பஞ்சாப்ல சட்டசபைக்கே போகாம என்ன இல்லாம அவங்க நடத்தி விட்டாங்க சட்டசபைய. எப்படி அந்த சட்டசபை செல்லும்? நான் இருந்தா தானே ஒரு மதிப்பு. அவரு அதுக்குதான் பஞ்சாப் கவர்மெண்ட் என்ன பண்ணு, உடனடியா போய் ஐயா இப்படி சொல்றாரு, இவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லி நல்ல சீட்டா எடுத்து போடணும்னு சொல்லி, நீங்க இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான், உங்களை நம்பி அவங்க இல்ல, அவங்க நம்பிதான் நீங்க இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு ஒரு மரியாதை, அவ்வளவுதான். ஒரு மரியாதை. அந்த மரியாதை அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் கொடுக்க வேண்டாம். அது தெலுங்கானா ஸ்டைலு. அதுல நீ போயிட்டு எனக்கு தந்தாட்டேன், எனக்கு தந்தாட்டேன், இதெல்லாம் வந்து உன் ஸ்டேட்டுக்கு வர நீ சொல்லவே முடியாது. நீங்க ஒரு வெத்து பேப்பர் சார், சும்மா ஒரு அலங்கார பொம்மை கொழுவுக்கு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஸ்டேட்ல வச்சிருக்காங்க. அந்த மரியாதையை காப்பாற்றிக்க வேண்டியது உங்களோட கையில அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அடிச்சு அதுக்கப்புறம் தான் ஒட்டு மொத்தம். ஆனா அன்னைக்கே அதை வெட்டிச்சிருக்கணும். ஆனா இப்பதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் தெரியுது, உனக்கு உன் ஸ்டேட், அதான் உனக்கு அந்த கட்சியோட பிரச்சனைனா அந்த கட்சி கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண, அதையும் ஒரு ஆளுநர் பிஹேவ் பண்ண கூடாது. எப்படி அதை நீங்க பண்ணுவீங்க? தன்னிச்சையா முடிவு எடுப்பீங்களோ? அப்புறம் ஓட்டு வாங்கி உட்கார்ந்துருக்க அவங்களுக்கு என்ன மரியாதை? அதை சொல்லணும்ல. அவங்க தயவுல அவங்களோட ஹெல்ப்ல அவங்க உங்களை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு தான் உங்களை நீங்க அவங்ககிட்ட போயிட்டு அதிகாரம் பண்ண முடியாது. அமைச்சரவை தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட், முதலமைச்சர் தான் ஸ்டேட்ல ஃபுல் அத்தாரிட்டி அடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு பயந்து இது வரைக்கும் இவங்க ஸ்டேட்ல பண்ணிட்டு இருந்த அரசியலை இனிமே அவங்க நினைச்சாலும், ஏன்னா எல்லா ஸ்டேட்டும் கிளம்பிடும், இனிமே ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை நான் கோர்ட்டுக்கு போவோம், அங்க போய் பார்த்துக்குவோம். ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் அநியாயன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். கோர்ட்டுக்கு போனா எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். அவங்களே இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஐயா, ஒரு அரசியல்வாதி கூட அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்படலாம் இல்ல, ஏன்னா அவங்களுக்கு அந்த விதிமுறை வரம்பெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு அரசு இயந்திரத்துல உள்ளவர் அந்த வேலையை பார்க்கலாமா? செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்றதான் இப்ப எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா, கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு பட கிளம்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். ஆனா எல்லாம் இவங்க உண்மையில பண்ற காரியங்கள், ஐயா இப்ப இந்த இந்தியா கூட்டணி இருக்குல்ல, இந்த இந்திய கூட்டணி ஒண்ணு சேர்றதுக்கு அந்த வெத்தைய போட்டது ஐயா ஸ்டாலின். கடைசி வரைக்கும் நின்று கூடவே நின்று எல்லாத்தையும் செஞ்சது ஐயா ஸ்டாலின். இப்ப மறுபடியும் அந்த கூட்டணியை இன்னும் கொஞ்சம் இறுக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வர்றது, ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நெருக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அதை நெருக்கிறதுக்கு அடி எடுத்து முன்னாடி வச்சது தைரியமா தமிழ்நாடு. நம்ம நல்லா பெருமையா சொல்லலாம். இப்ப அவங்க வருவாங்க. இன்னும் இந்த கேஸ் ஒருவேளை போச்சு அப்படின்னா
இதை விட ஒரு பெரிய அவமானம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேற எதுவுமே இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு வழக்கறிஞரை வச்சு இவ்வளவு பெரிய ஒரு ஆளுநர்களை இத்தனை ஸ்டேட்ல வச்சு மெயின்டைன் பண்ணி நம்மளால ஒன்றும் செய்ய முடியலையே. கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். பட் அதுக்கெல்லாம் அவங்க வேற ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு வைங்கல, பாப்போம் என்ன பண்றாங்க. நன்றி.